நான் டிபார்ட்மெண்ட் போடுறேன். ஏன்னா இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ ரூபாய் வருது அப்படின்றத நான் சொல்லணும். இது மட்டும் போட்டால் போதாது. குரூப் பை அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. குரூப் பை டிபார்ட்மெண்ட். ஸோ எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு சம் ஆகி பைசா வரணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறோம். ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல குரூப் பை அப்படின்னு போடுறேன். இந்த குரூப் பை அப்படின்ற இந்த கீவேர்டு வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல கண்டிப்பாக யூஸ் ஆகும். அண்ட் எக்ஸிக்யூட். ஸோ பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியில் 2,20,000, ட்ரிபிளியில் 80,000, இது ஐடியில் 55,000 அண்ட் எம்எஸ்சியில் 70,000 கலெக்ட் ஆகும் அப்படின்றத வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்மளுக்கு வந்து காமிச்சிருது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் காமிக்குதுல, இதனால தான் நம்ம குரூப் பை போட்டோம். இந்த குரூப் பை போடுறதுனால தான் நமக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் கரெக்டாக சம் பண்ணி காட்டுது. ஓகே ஃபைன். ஸோ இதிலே வந்து நீங்கள் வந்து ஆவரேஜ் போட்டுக்கலாம். சி ஆவரேஜாக நமக்கு கால்குலேட் ஆகும். சிம்பிள். அண்ட் இந்த இடத்துல நம்ம கவுண்ட்டும் யூஸ் பண்ணலாம். அதாவது சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றது நம்ம கேல்குலேட் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து இந்த ஏரியாவை அப்படியே மொத்தமாக தூக்கிடுறேன். தூக்கிட்டு கவுண்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். இதுக்கு நடுவில் நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற அந்த நம்மளோட டேபிள் ஐடியை யூஸ் பண்ணுறேன். பிரைமரி கீ ஸ்டூடெண்ட் ஐடி ஆஸ் கவுண்ட் ஸோ இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத இது கவுண்ட் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியில் 4 பேர், ட்ரிபிளியில் 2 பேர், ஐடியில் 2 பேர், எம்எஸ்சியில் 2 பேர் அப்படின்றத நமக்கு தெளிவாக கவுண்ட் பண்ணி காமிச்சிடும் டிபார்ட்மெண்ட் வைஸ். சிம்பிள். அண்ட் இதுக்கு குரூப் பை கண்டிப்பாக யூஸ் ஆகும். குரூப் பை இருந்தால் தான் நம்மளால் வந்து இதை வந்து இதை மாதிரி இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத நம்மளால் வந்து எடுத்துகிட்டு வந்து காட்ட முடியும்.